ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம நடேசன் வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. உன்னை முதல்ல யார் இந்த வீட்டுக்குள்ளே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பி போடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பல்லவன் கிட்ட போயிட்டு அவங்களுடைய அம்மா, இனிமேல் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். நீ சின்ன பையனாக இருந்த ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிட்டேன். ஆனால் இவங்க எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்கன்ற ஒரே ஒரு எண்ணத்தினால மட்டும்தான் நான் இந்த வீட்டில் வெளியே போனேன். அதே மாதிரி இவங்க உன்னை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு பல்லவன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்படி இவ்வளோ நேரம் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, அதனால் எல்லாருமே சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. நம்ம நிலாவை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நீ தான் சமைச்சியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம்மா நான் தான் சமைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா சமைச்சிருக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாளைக்கு இது நீ சமைக்க வேண்டாம், நான் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா எதுவும் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, இத்தனை நாள் தான் வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ சமைச்சு எல்லாரையும் பார்த்துக்கிட்ட, இனிமேலாச்சும் நான் சமைச்சு எல்லாரையும் பார்த்துக்கிறேன் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியாம்மா, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிலா இருந்துட்டு சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நடேசன் வந்து ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இவளை வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்ருக்கீங்க, இதனால் நீங்கள் பெருசாக அவஸ்தைப்பட போகிறீங்க, வேணா பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சோழன் இருந்துட்டு அவங்களே இப்போ தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. மறுபடியும் ஏதாவது ஒன்று பேசி எல்லாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, டேய் நான் சொல்கிறது யாருக்கும் கேட்கவே கேட்காதா, கண்டிப்பாக இதனால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்கடா, நாங்கள் தானே படுறோம், நாங்கள் பட்டுக்கிறோம், நீங்கள் முதல்ல எடுத்து காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் வந்து நடேசனை வெளியே கொண்டு போய் விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா தான் எல்லாருக்கும் டீ போட்டுட்ருக்காங்க, சமைக்கவும் அவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, எனக்கு இப்படி இருந்து சமைக்கிறதா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, உனக்கு டீயா காஃபியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் டீயை குடிச்சிக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவன் கிட்டே போயிட்டு, உனக்கு டீயா காஃபியா அப்படின்னு பாலை எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாலெல்லாம் வேண்டாமா, நான் டீயை குடிக்கிறேன். ஓ டீ குடிக்கிற அளவுக்கு பெரிய பிள்ளை ஆகிட்டல நீ, நான் அதை மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துகிட்டு வராங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அம்மாவே நிலாவுக்கு அதுக்கு அடுத்து தான் நம்ம சோழனுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, என்னடா சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லா சாப்பாடும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு, கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் வீட்டில் வேறு தனியாக இருக்கீங்க, இப்போ இவர் வந்து ஏதாவது பேசினா நீங்கள் வீட்டை விட்டு எல்லாம் எங்கேயும் வெளியே போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எங்கேப்பா போக போகிறேன், நான் எங்கேயும் போகிறதா இல்லை, இத்தனை நாள் தான் இப்படி இருந்துட்டேன், இனிமேலாச்சும் என் பிள்ளை எனக்காக இருக்கான், அதனால் நான் எங்கேயும் போகிறதா இல்லை, நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன். அவர் ஏதோ கோவத்தில் பேசுகிறாரு, பேசினா பேசிக்கிட்டு போட்டோம், அதை பற்றி நான் எதையும் கேட்டுக்கிறதா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் எதனால் வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் சின்ன பையனாக இருந்தேன், ஆனால் நீங்கள் இத்தனை வருஷம் கழித்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன காரணமாக இருந்திருந்தாலையும் நீங்கள் அப்போவே வந்திருக்கலாம்ல, இதே சென்னையில் தானே இருந்திருக்கீங்க, நிலா இவங்களை எங்கேம்மா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதனால தான் பல்லவனை நினச்சேன், எப்போ பாரு அம்மா அம்மான்னு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான், அதனால தான் இவங்களை ஒரு வழியாக நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். நிலா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இத்தனை வருஷமா இல்லை புள்ள பாசம் இப்போ மட்டும் எங்கே இவளுக்கு திடீர்னு முளைச்சி வந்துருச்சா, இவளை பற்றி உங்கள் யாருக்கும் தெரியவே தெரியாது, இவளை பக்கத்தில் சேர்த்தாதீங்க, உங்கள் உயிருக்கு கூட உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆள் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பார், இந்த ஆளை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லாம் ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவன் இருந்துட்டு நேராக போயிட்டு
இங்க பாருங்க, இத்தனை வருஷம் கழிச்சு எங்க அம்மா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுவும் நீங்க கூட அக்கறையா என் அம்மாவை தேடி கண்டுபிடிக்கல. அண்ணனும் அண்ணியும் தான் தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியா எங்க அம்மாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏதாவது ஒன்று பேசி அவங்கள கஷ்டப்படுத்துனீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அன்னைக்கு நான் சின்ன பையனா இருந்தேன், எதுவுமே தெரியாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் அப்படி கிடையாது. நான் பெரிய புள்ளையா ஆயிட்டேன். என்ன நடக்குதுன்னு எனக்கும் நல்லாவே புரியும். இனிமேலாச்சும் எங்க அம்மாவை ஏதாச்சும் சொல்லி அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதா சொன்னீங்க. நீங்கள் தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. எங்கள் அம்மா இங்கே தான் இருப்பாங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து நடேசன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடேசன் எதுவுமே பேசாமல், உங்கள் ஆத்தாளை பற்றி நீ தெரியாமல் இருக்கடா, தெரிஞ்சுது உங்கள் ஆத்தா கழுத்தை நீயே பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒன்று நான் செய்ய மாட்டேன். எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நடேசன் இருந்துட்டு சட்டையை மாட்டிக்கிட்டு வெளியில் கிளம்பி போயிடுறாரு. அவர் எதுவும் பண்ண மாட்டார். அவரும் இங்கே தான் இருப்பார், அம்மாவும் இங்கே தான் இருப்பாங்க. நீ பேசாமல் உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை கூட்டிக்கிட்டே போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, பல்லவனோட அம்மா இருந்துட்டு நல்லா சாப்பிட சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. நிலாவுக்கு ஒரு பக்கமும் சேரனுக்கு ஒரு பக்கமும் லஞ்ச் பேக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைம்மா நாங்கள் 2 பேருமே வீட்டில் வந்து சாப்பிட்டுப்போம், அதனால எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் கடையில் சாப்பிட்டுக்கிறோம், கடையிலலாம் சாப்பிடாதீங்க, எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வாங்க, நான் சேர்த்தியே சமைச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் வீடு வீடாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சேரன் வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆள் ஆளுக்கு கிளம்பி போயிட்டாங்க நிலா. இப்போ நாமளும் கிளம்பி போயிட்டாக்க இவங்க எப்படிம்மா தனியாக இந்த வீட்டில் இருப்பாங்க? ஏற்கனவே அப்பா இவங்க மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு. இப்போ யாரும் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சால் இவங்க கிட்ட மறுபடியும் சண்டை போட மாட்டாங்களா? அதெல்லாம் போட மாட்டாங்க. அப்படியே போட்டாலேயும் சேர்ந்து கூட வாழலாம் இல்லை. இவங்க ஒரு வேளை சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கலாம், இல்லை அவர் பேச்சை கேட்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சண்டை போட்டால் தானே இதுக்கு ஒரு விடிவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. ஓ நீ அப்படி சொல்கிறியாப்பா, நீ சொல்கிறதும் சரிதான், சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நடேசன் கிட்ட போயிட்டு நிலா இருந்துட்டு, நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம், உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, அப்படியே தெரிஞ்சுக்கணுனாலையும் ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் 2 பேரும் பேசி முடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து எச்சரிச்சுட்டு போகிறாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறமா நடேசன் இருந்துட்டு வாடி வெளியேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க.